கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் நாம் ஜெபிக்கிற இந்த வல்லமையான ஜெபம் நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா பிசாசின் தந்திரங்களிலும் இருந்து, எல்லா பிசாசின் ஆளுகைகள் அதிகாரங்களிலும் இருந்து உங்களை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, உங்களை கெடுக்கவும் அழிக்கவும் நாசமாக்கவும் உங்களை சுற்றிலும் செயல்படுகிற கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம், எங்கே விழுங்கலாம், எப்படி விழுங்கலாம் என்று உங்களை சுற்றி திரிகிற நன்றாய் கவனியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, உங்கள் மகனை மகளை அவர்களுடைய வாழ்க்கையை, உங்கள் திருமண வாழ்க்கையை, உங்களுடைய கையின் பிரயாசங்களை, ஊழியங்களை, ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம், எங்கே கெடுக்கலாம் என்று வகை தேடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றி திரிகிற பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்களை நடுநடுங்க செய்கிற இந்த வல்லமையான ஜெபத்திலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நிச்சயமாய் இந்த நாளிலே அசையாத பர்வதங்கள் அசையும், அசையாத மலைகள் எல்லாம், குன்றுகளும் மலைகளும் நிச்சயமாய் இன்று சமபூமியாகும். உங்களுக்கு முன்பாக எல்லா அந்தகார கண்ணிகளும் கட்டுகளும் உடையும்படியான இந்த வல்லமையான ஜெபத்தின் மூலமாய் பாதாளம் நடுநடுங்க போகிறது. பாதாளம் போல் உங்களை விழுங்க காத்திருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நடுநடுங்கி ஓட போகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை அழிக்கும்படியாய், உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை, உங்கள் சொந்த ஜீவிதத்தை நாசமாக்கும்படியாய் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிற யோவான் 10:10 நம்முடைய கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வந்திருக்கிற இந்த பிசாசின் ஆதிக்கங்கள் எல்லாம் உங்களை விட்டு, குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, உங்கள் ஊழியங்கள், தொழிலை விட்டு நடுநடுங்கி சிதறி ஓடக்கூடிய ஒரு அற்புதமான வல்லமை இந்த ஜெபத்திற்கு இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்று நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை கொண்டு வரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை கொண்டு வரும் என்பதிலே மாற்றமே இல்லை. நம்முடைய கர்த்தர் உயிரோடு எழுந்த பிறகு, அப்போஸ்தலர் 1:3 சொல்லப்பட்ட பிறகு அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமென். அநேக திருஷ்டாந்தங்களினாலே தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான நன்றாய் கவனியுங்கள், அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு கர்த்தர் தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபத்திலே கலந்திருக்கிற நீங்கள் எதையோ ஜெபத்தை கேட்டோம் அல்லது அறிவை பெற்றோம், கடந்து சென்றோம் என்று செல்ல போவதில்லை. உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிசாசு கூட்டங்களும், உங்களை நோகடிக்கிற வலி, வேதனை, கேன்சர் மற்றும் பல்வேறு வியாதிகள், துக்கங்கள், வருத்தங்களோடு உங்களை கட்டி பிடித்து வைத்திருக்கிற மந்திரங்கள், சூனியங்கள், செய்வினைகள் போன்று பல்வேறு காரியங்களின் மூலமாக உங்களையோ, உங்கள் பிள்ளைகளையோ, உங்கள் வாழ்க்கையோ சங்கிலி போட்டு கயிறுகளால் கட்டி கொடுமையாய் நடத்தி வருகிற எல்லா சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களும் குலுங்கும்படியான ஜெபம் இது. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை காணப்போகிறீர்கள். எந்த சூழ்நிலையிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் எடுப்பீர்கள். நன்றாய் கவனியுங்கள். நீங்களே இயேசுவே கிறிஸ்துவென்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஹல்லேலூயா. 1 யோவான் 5 சொல்லப்பட்டிருக்கிறது போலவே, இயேசுவே கிறிஸ்துவென்று விசுவாசிக்கிற நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். நன்றாய் கவனியுங்கள். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனால் பிறந்திருக்கிற உங்களை பொல்லாங்கன் தொடுவதற்கு அதிகாரமே கிடையாது. நீ ராஜரீகமானவர்கள், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். மைட்டி காட், இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள
எல்லாவற்றையும் படைத்து காத்து வருகிற எல்லா நிர்வாகங்களையும் அதிகாரங்களையும் ஆளுகைகளையும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அற்புதமான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே உங்களை தொடுவதற்கு இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் கர்த்தர் சொன்னது போலவே நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கலாகாது. எந்த வகையிலும் உங்கள் பேச்சிலோ சொல்லிலோ செயலிலோ எந்த வகையிலும் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அவன் உங்களிடம் வருவான், உங்கள் பக்கமாய் வருவான், உங்களுக்குள்ளே வருவான், உங்கள் மீது ஆளுகை செலுத்துவான், அதிகாரம் செலுத்துவான், திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். மாற்றமே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீ எதிர்த்து நிற்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்த்து நின்றால் அவன் ஓடி போவதை தவிர அவனுக்கு வேறே மார்க்கமே இல்லை. ஹல்லேலூயா. எந்த வகையிலும் இது சத்தியம், மாற்றமே இல்லை. இந்த சத்தியத்தை அறிந்து என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை அறிந்து நீங்கள் சத்தியத்திலே திடமாய் நிற்கும் பொழுது சத்துரு ஓடி போவதை தவிர உங்களை சுற்றிலும் இருக்கிற 1000 பிசாசு கூட்டங்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா மந்திர சூனிய ஆவிகளின் வல்லமைகள், உங்களை சுற்றிலும் இருக்கிற சாபங்களும் பரம்பரை சாபங்களும் இன்னும் வாதைகள், நோய்கள், வலிகள், வேதனைகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. பிசாசுக்கு வேற வழியே இல்லை. அவன் ஓடியே போய்விடுவான். நன்றாய் கவனியுங்கள். ஆதலினால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக உங்களுக்கு காண்பிக்க சித்தமாயிருக்கிறார். ஐயா, தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சிலே அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் உறுதியாய் சொல்ல முடியும், என்று உறுதியாய் சொல்ல முடியும். உங்க சரீரத்தில் எத்தனை பலகீனங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை பலகீனங்கள், வியாதிகள், வருத்தங்கள், எத்தனை அபாயகரமான வியாதிகள், வருத்தங்களும் இருந்தாலும் சரி, இந்த ஜபத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நன்றாய் கவனியுங்கள். ஐயா, இந்த நாள் ஜபத்திலே எல்லா பொல்லாத வியாதிகளின் வாதை, நோய், துன்பங்களின் அஸ்திபாரங்கள் அசையும். எல்லா சிறையிருப்பின் வல்லமைகள் எல்லாம் அஸ்திபாரத்தோடு கலந்து அசைந்து குலுங்கி நடுங்கி தன்னாலே விழுந்துவிடும். எரிகோ கோட்டை விழுந்தது போல் நீங்களோ கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து சாட்சியாய் எழும்புவீர்கள். இதுதான் சொல்லட்டும். இந்த அதற்கு அடையாளமாய் இந்த ஜப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு, நீங்கள் எந்த வியாதியில் வந்திருந்தாலும் சரி, எந்த பலகீனங்களோ துன்பங்களோ உபத்திரவங்கள் இருந்தாலும் ஒரு நொடி பொழுதில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள். பாருங்கள், இப்படியாய் கர்த்தர் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஐயா, நீங்களே அவருடைய பிள்ளைகளாகவும் அவருக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாகவும் இருக்கிறீர்கள். அவரே மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்கள் நம்முடைய ஆண்டவருடைய கையிலே இருக்கிறது. யார் நம்மோடே நமக்குள்ளே வாசம் செய்கிறாரோ, யார் நம்மோடே வாசம் செய்கிறாரோ, யார் நமக்குள்ளே இருந்து ஆளுகை செய்கிறாரோ, அவரே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தருடைய கரங்களிலே மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்கள் இருக்கிறது. மைட்டி காட். நிச்சயமாய் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. இன்று உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா அந்தகார சக்திகளின் ஆளுகைகளும் அடங்கி போவதை காண்பீர்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஜெபிக்கிற இந்த மகிமையான ஜெபம் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றிவிடும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற இந்த மகிமையான ஜெபத்தின் மூலமாய் ஒரு நொடி பொழுதில் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். நீங்கள் அதை உணரப் போகிறீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். Lord, in the mighty and glorious
glorious name of Jesus. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஒரு பரிசுத்த அக்கினி இறங்கும்படியாய் மா சந்துருவ கரதரபோ சங்கமரா சந்துரு கமரா சந்துரும கரதரபோ கமரா சந்துருபரா சந்துரு கமரதரபோ. யார் யார் மீது பில்லி சூனியங்களை வைத்தார்களோ, யார் யார் மீது பிளாக் மேஜிக் விட்ச்கிராஃப்ட் செய்வினைகள் எந்த சூனியங்களை வைத்தார்களோ, யார் யாருக்கும் யார் யார் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் ஏவல் பிசாசுகளை அனுப்பினார்களோ எல்லாம் இன்று அழிந்து போகும்படியாய் இப்பொழுதே பாதாளத்தின் வாசல்கள் நடுங்கும்படியாய், பாதாளத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கும்படியாய், பிசாசின் ஆளுகைகள் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Lord, in the mighty and glorious name of Jesus, இப்பொழுதே பிசாசுகளை அழிக்கிற ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே ஐயா, ஜனங்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே மனுஷகுமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோமே. அக்னியை போட வந்த என் தெய்வமே, இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே எங்கே எங்கே அக்கினி போடப்பட்டதோ, எங்கே எங்கே அந்நிய அக்கினிகள் செய்வினைகள் அல்லது எங்கே எங்கே ஏவல் பிசாசுகளின் வேலைகள், எங்கே மந்திரங்கள் சூனியங்கள் வைக்கப்பட்டதோ எல்லா அந்தகார வல்லமைகளுக்கு மேலாய் தெய்வீக அக்கினி வானத்தில் இருந்து இப்பொழுதே இறங்குவதாக மா சந்துரு கபரதரபோ சந்துருமக்கர சந்துருமக்கரதரபோ ஒருபர சந்துரு கபரதரபோ துருபக்கர சந்துரு கபா. இப்பொழுதே மந்திரவாதங்கள் அழியட்டும், பில்லி சூனியங்கள் ஆதிக்கங்கள் முடியட்டும், ஏவல் பிசாசுகள் திரும்பி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மரா சுந்துருவா கரதரபோ. ஓ தேவ பிள்ளைகளை விட்டு இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை விட்டு எல்லா சூனிய கட்டுகளும் தகரட்டும் இப்பொழுதே. மரா சுந்துரு கபரதரபோ. ஓ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்க துடிக்கிற, நாசமாக்க துடிக்கிற பொல்லாத சத்துருவே, இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். In the name of Jesus, I am the ambassador of Jesus Christ. Command you, you devil, leave my people, leave my children in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஓ இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாய் நின்று கட்டளை கொடுக்கிறேன். எல்லா அந்தகார கட்டுகளும் மாறட்டும், பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அடங்கி போகட்டும், மந்திர சூனியங்கள் எரியட்டும், வியாதிகளின் வல்லமைகள் வியாதிகள் வலிகள் வேதனைகள் நோய்களின் கொடூரங்கள் நிர்மூலமாவதாக. மரா சந்துரு கபரதரபோ ஒரு கபர சந்த ரபரதர சக்கபரதரபோ. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக. ராகபர சந்துரு கபரதரபோ. ஓ அஸ்திபாரங்கள் குலுங்கட்டும். பிள்ளைகளின் பிள்ளைகளை நாசமாக்குவதற்காய் இந்த பிள்ளைகளின் பிள்ளைகளை நாசமாக்குவதற்கும் கொண்டு சென்று அழிப்பதற்கும் பிடித்து கொண்டு போய் சிறைப்படுத்துவதற்கும் இவர்கள் முன்னேற விடாதபடி, முன்னேற வேண்டிய காரியங்களிலே முன்னேற விடாதபடி கெடுக்க அழிக்க துடிக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அடங்கி போகும்படியாய் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே Jesus mighty name. பொல்லாத சத்துருவே, பொல்லாத பிசாசின் ஆவிகளே வெளியேறுங்கள். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்யாதபடி, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பாதபடி இப்பொழுதே வெளியேறும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாய் நின்று கட்டளை கொடுக்கிறேன். இவர்கள் குடும்பங்களை விட்டு, இவர்கள் குடும்பங்களை, இவர்கள் பிள்ளைகளை விட்டு, இவர்கள் திருமண வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாய் பிள்ளை பேற்றை தடுக்கிற, திருமண வாழ்க்கையை தடுக்கிற கெடுக்கிற பொல்லாத சத்துருவின் ஆதிக்கங்கள் இதோடு தொலைந்து போவதாக. ஓ பரிசுத்த தூதர்களின் ஆளுகை உண்டாகட்டும் சுவாமி, பரிசுத்த தூதர்களின் ஆளுகை உண்டாகட்டும். Lord, in the mighty and glorious name of Jesus, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட கையெழுத்துகள் குலைக்கப்படுவதாக. ஓ இவர்களுக்கு விரோதமாய் வரையப்பட்ட படங்கள், இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட ஸ்கெட்சுகள், இவர்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்துகள், தகடுகள், ஓ எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வைக்கப்பட்ட சூனியங்கள் அழிவதாக. இப்பொழுது அது எங்கே இருந்தாலும் சரி,
ரகபா சந்துருமக்கர சந்துருமதர சக்கபரதர போதுருமக்கர சந்தரபோ. எங்கே எங்கே சூனியம் வைக்கப்பட்டதோ, எங்கே எங்கே புதைத்து வைத்திருக்கிறார்களோ, எந்த நிலைக்கால்களிலே, எந்த காம்பவுண்டுகளிலே, எந்த இவர்கள் இருக்கிற இடங்களிலே, வீடுகளுக்குள்ளே எங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த 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 பிசாசின் சன்னிதானங்களில், எந்த எந்த பிசாசின் படைகளில், அவர்களுடைய காம்பவுண்டுகளில் இருந்து அவைகள் செய்யப்பட்டதோ, எந்த மலைகளில் இருந்து செய்யப்பட்டதோ, எந்த மந்திரவாதிகளின் சூனியம் செய்கிறவர்களாலும் செய்யப்பட்டதோ, எல்லா ஏவல் பிசாசுகளும் திரும்பி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பாதாளம் கொடுங்குகிற ஒருமா சுந்துருமரபரவா, பாதாளம் நடுங்குகிற பிசாசின் ஆதிக்கங்கள் நிலைகுலைந்து போகிறதை காண்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. Lord, in the mighty name of Jesus, என் அன்பு சகோதர சகோதரிகளின் மேல் இருக்கிற எல்லா மந்திரவாத கட்டுகளும் உடைகிறதை காண்கிறேன். உண்மையாய் விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே எங்களோடு ஜெபிக்கிற பிள்ளைகளின் மேல் இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைகிறதை, கட்டுகள் எல்லாம் உடைகிறதை காண்கிறோம். இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார சக்திகளின் ஆளுகைகளும் முடிகிறது இதோடு இயேசுவின் நாமத்தினாலே. Lord, I see in the name of Jesus, இவர்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட மந்திர சூனியங்கள் அழிகிறதை காண்கிறேன். மக்கா சந்து ரூமா ராதாராபோ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திர சூனியங்கள் அழிகிறதை மாறா சுந்துரு கவரதரபோதுரு வக்கரமாரா. இவர்கள் வாழ விடாதபடி, இவர்கள் பிள்ளைகளை வாழ விடாதபடி, இவர்கள் பிள்ளைகள் வாழ்ந்து செழித்து திருமண வாழ்க்கையிலும் பிள்ளை பேறுகள் பெறுகிறதிலும் இருக்கிற தடைகளை கொண்டு போட்ட எல்லா சத்துரு சூனியங்களும் இப்பொழுதே எரியட்டும். மாரா ராபாரா சக்கரபோ ருக்க மாரா சந்து ருக்கவரதரபோ, இப்பொழுதே அவைகள் எரிகிறதை காண்கிறேன். சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்குகிறது, சங்கிலிகள் உடைகிறது. மரா சக்கபரதரபோ, எல்லா கட்டுகளும் அவிழ்கிறதை இப்பொழுதே. Right now I command in the name of Jesus. Right now I command in the mighty and glorious name of Jesus. பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா பாண்டேஜ்களும் மாரா சந்துரு கவரதரபோ, கெட்ட பழக்க வழக்கங்களினால் கீழ்ப்படியாமையினால், பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், கணவனுக்கு கீழ்ப்படியாத மனைவிக்கு கீழ்ப்படியாத, அனுசரித்து போகாத, நீதியாய் நடக்காத கணவன், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் மத்தியிலே குழப்பங்களை சந்தேகங்களை, கெடுதிகளை, பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இருளின் ஆதிக்கங்களும் பிசாசின் ஏஜெண்டுகளும், கண்ணுக்கு தெரியாத எல்லா அந்தகார ஆவிகளின் ஆதிக்கங்களும், பொல்லாத ஆவிகளின் சேனைகளின் எல்லா தொந்தரவுகளும் இப்பொழுதே அகன்று தொலைந்து போகிறதற்காக Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் தேவனாகிய கர்த்தர் இன்று இந்த ஜெப வேளையிலே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் எழுந்தருளின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மாக்கா சந்தரபோ சக்கபுரு சந்தரபரதரக்கபோ சந்தரக்கபோ சக்கபரதரமோ சந்தரபோ ருக்கபர சந்தரக்கபோ, எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய் பரிசுத்த ஆவியில் ஜெபிக்கிற இந்த வல்லமையான ஜெபத்திலே ஐயா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தையின்படியே இப்பொழுதே பலம் உண்டாகட்டும். எல்லா அந்தகார வல்லமைகளிலும் இருந்து ஜெயம் எடுக்கிற பலம் மாறா சந்தாரபா. பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டு எங்களோடு ஜெபிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற வாயை பிளந்து கொண்டு இவர்களை விழுங்கி விடுவது போன்று இருக்கிற பிரச்சனைகளாய் தோன்றுகிற பாதாளம் நடுங்கும்படியாய் மாக்கா சந்தரபாதரபோ, எல்லா பிசாசு கூட்டங்களும் நடுங்கி தொலைந்து ஓடி ஒளிந்து போகும்படியாய் மாக்கா சந்தரபா கட்டளை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. you devil, all the demonic power, you have no right over these people in the name of Jesus. In the mighty and glorious name of Jesus I command all the evil
powers and authorities, leave my people right now in the name of Jesus. Thank you Lord, thank you Lord. ஐயா, சாவுக்கு இனமான எல்லா சரீரங்களும் உயிர்ப்பிக்கப்படுவதாக பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே. தரபா ஷக்கு மரதர சந்துரு கபரதரபோ. மரணகரமான வியாதிகளில் இருந்து விடுதலை உண்டாவதாக. உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும். ஒழுங்கினமான வாழ்க்கைகள் ஒழுங்காய் மாறட்டும். சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஓ வருத்தம், வேதனை, துக்கம், கவலை, பிரிவுகள், உபத்திரவங்கள் மாறட்டும். மாக்கா சந்து ருக்கவர சந்து ருக்கமரதர சந்து ருக்கவரதரபோ. எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் இப்பொழுதே 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 நிர்மூலமாகும்படியாய் எசேக்கியேல் 37:9 சொல்லப்பட்டபடியே, ஓ நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை என்று கர்த்தர் தேவ மனிதருக்கு கட்டளையிட்டது போலவே இன்றும் ஆவியை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனமாய் ஓரபா சந்துரு கவரதரபோ. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து ஓ கொலையுண்டவர்கள் போன்று காணப்படுகிற ஓ மாரா சந்தரபோ. கொலையுண்டவர்கள் போன்று பல்வேறு வியாதிகள், வருத்தங்கள், துன்பங்கள், ஓ டிப்ரெஷன்கள், ஏமாற்றங்கள், ஓ கவலைகள், வருத்தங்கள், வேதனைகளிலே அகப்பட்ட பிதிலி சூரிய மாந்திரிகங்களினால் அகப்பட்டு கொலையுண்டவர்கள் போன்று காணப்படுகிற ஐயா, சிறைப்பட்டவர்கள் போன்று காணப்படுகிற நொந்து நொடிந்து போயிருக்கிற பிள்ளைகளின் மீது இப்பொழுதே இறங்கும்படியாய் ஆவியே ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து ஓ எசேக்கியேல் 37:9 சொல்லப்பட்டபடியே ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்டவர்களாய் காணப்படுகிற, பிடிக்கப்பட்டு போன, அழிந்து போன, ஐயா தொலைந்து போனது போல் காணப்பட்ட பிள்ளைகளின் மீது இறங்குவீர்களாக. இவர்கள் உயிரடையும்படிக்கு ஐயா, தப்பி போன கணவர்கள் திரும்பி வரும்படியாய், பிடித்து கொண்டு போகப்பட்ட கணவர்கள், குடும்ப உறுப்பினர்கள், பிள்ளைகள், மனைவி யாராயிருந்தாலும் சரி, யார் எங்கே பிடித்துக் கொண்டு போனார்களோ, யார் வஞ்சகமாய் பிடித்துக் கொண்டு போனார்களோ, எப்படி இவர்கள் திசை மாறி போனார்களோ, காற்று திசை நான்கிலும் இருந்து ஓ ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மீது இறங்குவீர்களாக. மாரா சந்துரு கவரதரவோ. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ இப்பொழுதே மாரா சந்தரபரா சக்கபரதரபோ ஒருபரா சங்கு மரக்கரா சந்தரபோ ருபரதரபோ. Thank you Lord. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்படியாய் வசனம் 10 ஓ அந்த தேவ மனிதன் தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று பார்க்கிறோமே. அதுபோலவே இப்பொழுதே தொலைந்து போன பிள்ளைகள் திரும்பி வருவார்களாக. பலகீனமான பிள்ளைகள் ஓ ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்கிற இந்த பரிசுத்த ஆவியின் ஜபத்தின் மூலமாய் அவர்கள் உயிரடையும்படியாய் ஓ உயிரடையும்படியாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓ கசந்து போயிருக்கிறவர்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தொலைந்து போனவர்கள், விசுவாசத்தை விட்டு வழுகி போனவர்கள், விசுவாசத்திலே ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறவர்கள் உயிரடையும்படியாய் ஓ லார்ட், in the name of Jesus, பரிசுத்த ஆவி வரும் பொழுது பலனடைவீர்கள் என்று சொல்லப்பட்டபடியே அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று வாசிக்கிறோமே. அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் குடும்ப உறுப்பினர்களும் ஓ லார்ட், இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளும் நாங்களும் யார் யாருக்காக ஜெபிக்கிறோமோ, யார் யாரை நினைத்துக் கொண்டு இங்கே ஜெபிக்கிறோமோ, என்ன வேதனையோடும் கண்ணீரோடும் நின்று ஜெபிக்கிறோமோ, எல்லாவற்றிலும் இருந்து ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும். குடும்பங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே, ஊழியத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, என் தெய்வமே கையின் பிரயாசங்களிலே ஓ நாங்கள் பலகீனமாய் தொலைந்து போனவர்களாய் கொலையுண்டவர்கள் போன்று சிறைப்பட்டவர்கள் போன்று காணப்படுகிற பிள்ளைகள் எல்லாம் இன்று காலூன்றி மகாபெரிய சேனையாய் நிற்கும்படியாய் உயிரடைவார்களாக. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய
உம்முடைய பிள்ளைகளின் மீது வைத்திருக்கிற ஒரு மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஓ லார்ட், நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து இவர்களை விடுவிக்கிற, எல்லா அந்தகார வல்லமைகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிற என் தேவனாகிய கர்த்தர், ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவரும் சோர்ந்து போகாதபடி, ஒருவரும் தொலைந்து போகாதபடி, குடும்பத்திலே யாரும் தோற்று வெட்கப்பட்டு போகாதபடி, ஓ குளோரி ஐயா, உம்முடைய கரத்திலே வருகிறோம் சுவாமி. தெய்வமே, அன்று அந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் தன்னுடைய தைல கொம்பை எடுத்து தாவீதை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணின அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து தங்கி இருந்தார் என்று வாசிக்கிறோமே. அப்படியே என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா, இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் நிரந்தரமாய் பாதுகாக்கிற நல்ல தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மீது இறங்கி வரும்படியாய் சுந்துருமா தரா தரபோ சக்கு முருதுருமா தரபோ துருமா சந்துரு கபர தரபோ சம்புருமா தரபோ துருபா தரபோ. இனி எந்த சூனியங்களும் இவர்களை நெருங்காதபடி, இனி எந்த மந்திர சூனியங்களும் எந்த மாந்திரிகங்களும் செய்வினைகளும் இவர்களையோ இவர்கள் பிள்ளைகளையோ நெருங்காதபடி என் தெய்வமே, உம்முடைய வார்த்தையின்படியே ஆகாமியத்தின் கொடுங்கோல், ஆகாமியத்தின் ஓ தீமை செய்கிறவர்களின் கொடுங்கோல், பொல்லாத பிசாசின் ஆளுகை ஓ நீதிமான்களுடைய கூடாரத்தில் நிலைத்திராது என்று சொன்னீங்களப்பா. அப்படியே உங்க சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு புதிய அக்கினி, ஹல்லேலூயா, ஒவ்வொருவர் மீதும் ஒரு புதிய அக்கினி இறங்கும்படியாய் ஓ அன்று சாமுவேல் தைல கொம்பை தாவீதின் மீது சரித்தது போலவே எங்கள் மகா பிரதான ஆசாரியராகிய தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் என் மகா பிரதான ஆசாரியராகிய எங்கள் தெய்வம் ஓ தைல கொம்பை சரிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய அபிஷேகம் இவர்களை இப்பொழுதே சந்து ருமாரா தரபதரபோ புதிய அபிஷேகம் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா ஷக்கரபதரபோ. ஓ அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் எப்படி வந்து இறங்கி இருந்தாரோ அப்படியே இவர்கள் வீடுகளிலே ஐயா, இவர்கள் வசிக்கிற இடங்களிலே, இவர்கள் பிள்ளைகளின் மீதும் இவர்கள் மீதும் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எங்கள் துணையாளர், ஓ எங்களுக்காய் வாதிடுகிறவர், எங்களுக்காய் ஜெபிக்கிறவர், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறவர், எங்களுக்குள்ளே எங்கள் சகோதரிகளுக்குள்ளே வந்து இறங்கி இருக்கும்படியாய், ஓ எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து இவர்களை விடுவிக்கும்படியாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் உடையட்டும். இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு விரைவாய் அதிவிரைவாய் திருமணங்கள் நடக்கும்படியாய் மா சந்துரு கவரதரவோ. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகத்தினாலே இன்றே இன்றே இப்பொழுதே ஓ காஷந்தா ரக்கா மாரதா ரக்காபோ பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நுகங்களும் முறியட்டும் பரிசுத்த ஆவியினாலே. ஓ அபிஷேகத்தினால், அபிஷேகத்தின் வல்லமையினால் நுகங்கள் முறியும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. குழந்தை பேற்றை தடுக்கிற நுகங்கள் இப்பொழுது முறிவதாக வாக்கா சந்தா ரக்காபோ. இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகக்கூடாது என்று வைக்கப்பட்ட சூனியங்கள் அழிவதாக ஷக்கர் அமரதரபோ துருபானா. இப்பொழுது இப்பொழுது இப்பொழுதே எங்கோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற மணமகன், ஓ இவர்கள் பிள்ளைகளுக்காய் வரவேண்டிய பெண்கள் அல்லது வரவேண்டிய மணமகன் எங்கே இருந்தாலும் சரி, Lord, I command in the mighty name of Jesus, I command with the power of Holy Spirit, மக்கா சந்துருமாதரவா சக்க ரபரதரபோ. இப்பொழுதே விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்து எங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய நபர்கள், உதவி செய்கிறவர்கள், இவர்களோடு அனுசரணையாய் வரவேண்டியவர்கள், இவர்களை ஆசீர்வதிப்பதற்காய் கடந்து வரவேண்டியவர்கள், ஓ அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த
கட்டுகளில் இருந்தாலும் சரி, எங்கே இருக்கிறோம், எங்கே போக வேண்டும் என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தாலும் சரி, Lord, in the mighty name of Jesus, ஆமென், அவர்கள் சரியாய் திரும்பி வரும்படியாய், கடந்து வரும்படியாய், மக்கா சந்தா ரபாராதரபோ சந்து ருக்கபரா சந்தரகபோ, இவர்களுக்கு வர வேண்டிய ராஜ மேன்மைகள் எங்கே தடைபட்டு இருக்கிறதோ, எங்கே இவர்களுக்கு வர வேண்டிய மகிமையான காரியங்கள் தடைபட்டு இருக்கிறதோ, எங்கே வியாபாரம் அழிந்து போவதற்கு காரணம் இருக்கிறதோ, காரணங்கள் அழிக்கப்படுவதாக, நன்மைகள் தேடி வருவதாக, நல்ல கான்ட்ராக்டுகளை போடுகிறவர்கள், நல்ல நல்ல வழிகளை சொல்லுகிறவர்கள், நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறவர்கள், கொடுக்க வேண்டியவர்கள் கடந்து வருவார்களாக. மா சந்து ருக்கபரதரபோ, I command in the name of Jesus, பொல்லாத ஆவிகள் அதை தடுப்பதற்கு, இவர்கள் ஆசீர்வாதங்களை தடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே வர வேண்டியவர்கள் கடந்து வருவார்களாக. நல்ல வேலைகள் கடந்து வரட்டும் சுவாமி, நல்ல ஜாப் ஆர்டர்ஸ் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, உம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நல்ல பதவி உயர்வுகள் வரட்டும். எந்த தேசத்தில் இவர்கள் இரண்டாம் தர குடிமக்கள் போல் வாழ்ந்தாலும் என்ன, எந்த தேசத்தில் வாழ்ந்தால் என்ன, எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தால் என்ன, இவர்களுக்கு தலைவர்களாய் முதலாளிகளாய் யார் எவன் எப்படி எங்கே இருந்தால் என்ன, Daddy, you are the God of gods, you are the Lord of lords, you are the King of kings. மக்கா சந்தா ரபராதரபு, ஓ, நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஐயா, அந்த நாடுகளில் பிறந்தவர்களுக்கு நாடுகள் விசேஷித்த சகல சலுகைகளை கொடுக்கிறது போல, அந்தந்த நாடுகளில் பிறந்தவர்களுக்கு அரசாங்கங்கள் விசேஷித்த சலுகைகளை நாடுகளுக்கு ஏற்றாற் போல கொடுக்கிறது போலவே, தேவனுடைய ராஜ்யத்திலே மறுபடியுமாய் பிறந்த, ஐயா, உம்முடைய ராஜ்யத்திலே மறுபடியுமாய் பிறந்தவர்களாய் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கும் அந்த மகிமையான தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த பரலோக அரசின் மராபாரா சந்தரகா ரமோ துருமாதரபோ, அந்த பரலோக ராஜ்ய அரசின் சலுகைகளும் சமாதானமும் சந்தோஷமும் ஐஸ்வர்யமும் வந்து இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதற்காகவே ஐயா, அதிகாலையில் எழுந்ததும் என் அன்பு சகோதர சகோதரிகள், எங்களோடு ஜெபிக்கிற அவன் ஒரு குடும்பமாய் நின்று ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், இரவிலும் சில வேளை நடு ஜாமங்களிலும் நின்று தேவ சமூகத்திலே கதறுகிற திறப்பிலே நின்று கதறுகிற பிள்ளைகளுக்காய் பரலோகம் திறக்கப்படுவதாக. பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக. ஐயா, பரலோகத்தின் மதகுகளை திறந்து உம்முடைய பிள்ளைகளை இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்தகார கண்ணிகள் இதோடு அடங்கி போகட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். Lord, you are the great and wonderful God. நன்றி தகப்பனே, நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். நன்றி செலுத்துகிறோம். ஐயா, விரைவாய் நடக்க போகிற இப்பொழுதும் தொடர்ந்து நடந்து வருகிற கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நடந்து வருகிற கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறதற்காக ஐயா, உம்முடைய மகிமையான கிரியைகள் நடந்து வியாதிஸ்தர்கள், பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்கள், பாவங்களிலும் சாபங்களிலும் சிக்குண்டவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய், அவர்கள் விடுதலை அடையும்படியாய் என் தெய்வமே நீர் இறங்கி வந்து வேலை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதற்காக எங்களோடு ஜெபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள், எங்கள் தாய்மார் இருக்கிறார்கள், எங்கள் சகோதர சகோதரிகள், உடன்பிறவா சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். மக்கா சந்துருபாதரபோ ஷக்கரபரவர சந்துரு கமரதரபோ. Thank you Lord. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நடக்க போகிற கூட்டங்களிலே இருக்கிற தடைகள் எல்லாம் மாறும்படியாய், எதிராய் கிரியை செய்கிற பிசாசின் அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாகும்படியாய் எங்கள் தேசத்திலே ஒரு மாற்றம், எங்கள் தேசத்திலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் நாங்கள் ஒரு சோழாய், ஒரு குடும்பமாய், ஒருமித்த மனதோடு ஒரு கூட்டமாய் பரலோகத்தை நோக்கி எங்கள் கரங்களை உயர்த்தி உதவி வரும் கண்மலையை நோக்கி எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம். எங்கள் சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து எங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம். என் இயேசுவின் நாமத்தினாலே
நாளினாலே ஓ லார்ட் பரலோக உத்தரவு வருவதாக, பரலோக அனுக்கிரகம் இறங்கி வருவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. கபா சந்துரு கமரதரபு எதிராய் வருகிறவர்கள் சிதறி ஓடும்படியாய் அந்த ஓ லார்ட் யோசுவாவோடு நீங்க சொன்னது போல நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர் நிற்பதில்லை என்று சொன்னீங்களே. அது போலவே ஓ மோசையோடு சொன்னது போலவே, யோசுவாவோடு சொன்னது போலவே இன்று எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் சொல்லுகிற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு தெய்வீக அனுக்கிரகமும் கிருபையும் தெய்வீக சமாதானமும் லார்ட் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த செய்தியை அநேகருக்கு நல்ல மனதோடு அனுப்புகிற ஐயா, கர்த்தருக்கென்று செய்கிற நல்ல உதாரத்துவமான மனதோடு இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, அநேகருக்கு விடுதலை அடையும்படியாய், ரட்சிப்பும் விடுதலையும் சுகமும் சௌக்கியமும் அடையும்படியாய் இதை ஷேர் பண்ணுகிற, வாட்ஸ்அப் மூலமாய் ஓ யூடியூப் மூலமாய் ஷேர் பண்ணுகிற கரங்களை, அவர்கள் விரல்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் நூறத்தனையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர், நன்றி செலுத்துகிறோம். அப்படியே எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விடாப்பிடியான அற்புதமான ஜெபம் ஓ பரலோக ராஜ்யத்தை சில வேளை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தரே சொன்னது போலவே ஓ போராடி ஜெபிக்கிற, ஓ இரவும் பகலும் இடைவிடாது ஜெபிக்கிற, வல்லமையோய் ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபங்களை அற்பமாய் எண்ணி விடாதிருங்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். காலை மாலை இரவு நடுஜாமங்களிலே ஜெபிக்க தவறிவிடாதிருங்கள். ஓ ஜெபம் எரிகோ கோட்டைகளை நிர்மூலமாக்கும். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா அந்தகார வல்லமைகளையும் நிர்மூலமாக்கும். நிச்சயமாய் வழியே உண்டாகாத இடங்களிலே வழியை உண்டு பண்ணுகிற ஒரு நல்ல சக்தி, ஒரு சேனல், ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் அசையாத பர்வதங்கள் அசையும். மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபங்களிலே தொடர்ந்து அநேகரை பங்கெடுக்க வையுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து சந்தோஷமும் சமாதானமாய் வாழ்ந்திருப்பீர்கள். ஆமென்.